ஹாய் ஹலோ கைஸ், நாங்கள் வச்சுடுச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரனாக இருந்த நான் லட்சக்காரன் ஆகிட்டேன் சீரீஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வில்லேஜர்ஸோட வீடெல்லாம் உடச்சி கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் நம்ம வில்லேஜர்ஸுக்கு வீடு கட்டி தர போகிறோம். அப்புறம் அந்த கேவ் நம்ம பாதியில் முடிச்சிருந்தோம்ல, அந்த கேவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, இன்றைக்கி வந்து வீடை கட்டுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போடுவோம். வந்து எடுத்துக்குவோம். வந்து பிகாக்ஸ் இது என்ன வேணும், ஐயோ ஏதோ ஆக்ஸ் வேணும். ஆக்ஸ் அயன் ஆக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அயன் ஆக்ஸ் வச்சு அப்போல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து எங்கே அயன் ஆக்ஸ் எந்த பண்ண முடியாதுன்னு வந்துங்க. 2 இன்னும் வேணுமா, 3 தான். ஒரு சவலுக்கு ஹார்னுக்கும் இது 1 தேவை போல். நம்ம வந்து ஸ்டோன் ஆக்ஸே செஞ்சு வச்சுக்குவோம். இப்போதைக்கு நம்ம வந்து அப்படியே புஷ்பா படத்தில் பாதி போய் மரத்தை வெட்ட போகிறோம். மரத்தில் வெட்டினாதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மரத்தில் வெட்டுவோம். மரத்தை எடுத்து வீடு கட்டுவோம். இங்கே வாங்க, நான் ஃபுல்லாக இந்த இந்த ஃபுல்லாமே இந்த மரம் தான். அது ஏதோ பேர் நமக்கு தெரில, ஆனால் இந்த மரமாக தான் இருக்கும். பார்க்கறக்கு அந்த புஷ்பா படத்தில் ஒரு கட்ட மாதிரியே இருக்கும். அதான் சொன்னேன். வாங்க எடுத்து வச்சுக்குவோம். ஆனால் கொஞ்சம் லேக் ஆகும், அதெல்லாம் கண்டுக்கூடாதீங்க. சரி, நம்ம வந்து இதை கட்டிட்டு நம்ம அந்த கேவில் போய் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் ஞாபகம் இருக்கா அந்த கேவை? போன வீடியோ பார்த்துட்டு எல்லாமே தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து இந்த சீரீஸை பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம வந்து என்டர்மெண்ட் பிடிக்கிறதுக்கு உங்களோட ஹெல்ப் இருந்தால் தான். எனக்கு முடிக்கவே தெரியாதுங்க, சில பேரே தெரியாதுங்க எனக்குலாம். இது மைன்கிராஃப்டில் ஏதோ மரத்தை விட்டுவே அவ்வளோதான். நம்ம வந்து இதோட தெரியும். நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரி, இந்த வீடியோ பார்த்துக்கோங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு வளர்ந்து வர சேனல். அந்த மாதிரி நம்ம ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அடிக்கலாம். என்ன அது ஒன்றும் இல்லை, இப்போயே ஒன்றும் யோசிக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான். ஓகே, வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, நான் வந்துட்டேன். நான் கட்ட தெரியாமல் இந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காப்பி அடித்த டிசைனில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பண்ணி நான் வந்து ஃபைனல் அப்புறமா எல்லா வீடியும் காய்க்க போகிறேன் உங்களுக்கு. பார்க்கலாம். எனக்கும் வீடு கட்டி தெரியும், நானும் வரேன் அப்படின்றான். அவனுக்கு இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த வில்லேஜர்ஸுக்கெலாம். ஆனால் தேவையில்லாமல் அந்த பாக்ஸ் எதுக்கு வச்சுன்னு தெரில. இது வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும். எனக்கு என்ன இதுனே தெரில, அதனால் வந்து வச்சு விட்ருக்கேன். சும்மா இவன் வீடாகவும் இருக்குது, இன்னொருத்தன் வீடாகவும் கூட இருக்குது. இவனுக்கும் ஒரு தனி வீடு கட்டணும் போலண்ணா. அப்போனா இதை ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம கடைசியாக அவுட்புட்டை மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி வருதுண்டு பாருங்கள். எனக்கு கட்ட தெரியாமல் நானே கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இதே நம்ம வீட்டை கட்டினதே வில்லேஜர்ஸ் இந்த காப்பி அடித்த இதுதான். பரவாயில்ல, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை கட்டிக்கிட்டு இருப்போம். வாங்க கட்டுவோம். தெரியாமல் எங்கே வச்சிட்டேன்னா, இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா வைப்போம். உடச்சிட்டு அப்படியே நம்ம கரெக்டாக அதை எடுத்து அப்படியே அதை கீழே பார்த்து வைக்கிறேன். கீழே பார்த்து எப்படி சரியாக வரலையே. வச்சாச்சு. இந்த வீடு கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் பண்ணணும். மேலே ஒரு இது ஃப்ளோர் வைக்க போகிறோம். ஃப்ளோரில் இது என்னது, ஒரு படிக்கட்டு இன்னொன்று வைக்கணும். வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். அது அவுட்புட்டை பார்த்துட்டு நம்ம வந்து அதை வச்சுட்டு இதை ஃபுல்லாக அடைச்சி விட்டுருவோம். அப்படியே வந்து இதை வச்சுட்டு ஒன்று உண்டு. அப்புறம் ஐயோ தெரியாமல் கீழே விழுந்துட்டுனே. வந்து வச்சுட்டு மேலே ஏறுவோம். மேலே ஏறிட்டு அப்படியே ஐயோ பார்த்து விழுந்துடாமல் வைக்கணும் கைஸ். இப்படி தான் வைக்க முடியுமா? இல்லை வைக்க முடியுது உங்களால். சரி, ஓகே, வச்சாச்சு. இப்படியா வரும் வீடு, வில்லேஜர்ஸ் வீடு? தெரியலை, ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது வீடு. ஓகே, நம்ம வந்து
வீட்டுக்குள்ளே ஒரு டார்ச் மட்டும் வச்சுருவோம். ஆச்சாச்சு. டார்ச் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எல்லா வீடையும் கட்டணும் நம்ம. அப்பா எத்தனை வீடு கட்ட வேண்டியதாக இருக்கா அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடு கட்ட போகிறோம் நம்ம. ஓகே, நான் வந்து எல்லா வீடையும் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடிச்சிட்டக்கடுத்து உங்களுக்கு காமிக்கணும்ல, அதனால் வந்து நான் வெளில வந்திருக்கேன். வெளியில் வந்து இதை காமிக்கிறதுக்காக பாருங்கள். நான் இந்த நேரம் அன்றைக்கி இதாகுது. வீடியோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோ கட் பண்ணி எடுத்ததுக்கடுத்து நான் வந்து உங்களை காமிக்கிறேன். ஃபுல்லாக மரம்லாம் வளைச்சி தேனி வந்திருக்கு. ஃபுல்லாக தேனி நிறையா. ஓகே, நான் வந்து வேறு வீடு ஏதாவது கட்டணுமான்னு பார்த்துட்ருக்கீங்கன்னு. வேறு வீடு இங்கே எதுவும் கட்ட முடியாது. அதனால் வந்து நான் கட்டின வரைக்கும் வீடை காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கட்டியிருக்கேன் நாங்கள். அது ஒரு வீடு. இப்போ இங்கே ஒரு வீடை தான் கட்டிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் கட்டி முடிக்கல. இது வேறு கட்டி முடிச்சுட்டு இன்னும் நான் கூட நிறைய வீடு கட்டணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, குட்டி வில்லேஜர்ஸ். அவங்களுக்கும் வீடு கட்டணும். அதனால தான் வந்து சொல்கிறேன். எடுத்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவோம். அப்படியே கதவு இருக்கட்டும். ஏன்னா அப்படியே அது வச்சு என்ட்ரன்ஸு கட்டிடலாம். நம்ம வந்து இதை உடைக்கிற வேறு நிறையா இதாகும். பண்ணும்போதே நல்லா கட்டியிருக்கணும். ஓகே, பரவாயில்ல. அதை கட்டிட்டு நம்ம உடைப்போம். உடைச்சிட்டு சரி, நான் வந்து வீடை கட்டிட்டு கடைசியாக நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் கட்டிட்டேன் வீடெல்லாம். பாருங்கள், நல்லா இன்னும் நிறைய வீடு கட்டி வச்சுருக்கேன். பாருங்க, பக்கத்தில் இன்னொரு வீடு கட்டி வச்சுருக்கேன்னா. இங்கே பாருங்கள், இந்த வீடு சும்மா சின்ன இருந்தாவே போதும். ஏன்னா எந்த கிராஃப்டிங் டேபிள் எதுவுமே வைக்கல. சும்மா வில்லேஜர், நார்மல் பீப்பிள் வில்லேஜருக்காக கட்டு வீடு. அப்புறம் இங்கே ஒரு பிங்க் கலரில் ஒரு வீடு கட்டினேன். அது நல்லாவே வரலை. சரி விடுங்க, பரவாயில்ல. நல்லா வரலாட்டியும் சரி. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கிளாஸு கூட வச்சுட்டேங்க. நான் இந்த விண்டோவுக்கு வச்சுட்டு நான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. தேவையில்லாமல் ஒரு ஃபார்மிங் வில்லேஜரில் கிராஃப்டிங் டேபிள் அந்த இது வச்சுட்டேன் வில்லேஜ் பண்ணுறத. இங்கே பாருங்கள், இந்த வீடை கட்டி இருந்தோம்ல, இதையும் கட்டி முடிச்சாச்சுன்னா கட்டி முடிச்சு வச்சுருக்கேன் இங்கேயும் சூப்பராக. அப்புறம் வந்து கீழே ஒரு மேப்பு செய்கிறவன் இருக்கான்ல, அதுவும் கட்டி முடிச்சிட்டேன். இது என்னது? வைக்கும்போது அடிச்சிட்டேன்னா இதை வந்து இது பண்ணிடுவோம், உடச்சி எடுத்துருவோம். ஓகே, சவலே உடச்சிடுச்சா? சரி. அப்புறம் வந்து வேறு வீடு கட்டலை. இது வரைக்கும் தான் வீடு கட்டியிருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம கேவுக்கு போகிறோம். அந்த கேவில் வந்து நம்ம இது எடுத்தோம்ல, என்னது அயன் விட்டுட்டு வந்துடும். அப்படியே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம கேவில் விட்டுட்டு வந்திருக்கோம் நிறைய இதை. அதனால் வந்து மறுபடியும் அந்த கேவுக்கு போய் நம்ம எடுப்போம். கேவுக்கு போயிட்டு நம்ம வந்து காமிக்கிறேன். அப்புறம் வந்து மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வந்து நம்ம போவோம். நேராக தான் இருக்குது கேவு. கொஞ்சம் நேரத்தில் வந்துடலாம். இந்த மாதிரி எத்தனை தாட்டி சார் நீ பழைய வீடியோ பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு. ஓகே, வந்து நம்ம போவோம். எடுத்து இதை வந்தாச்சுன்னா அந்த எடுத்து அந்த இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளோட அயன். எடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல எவனாவது இருக்கக்கூடாது கைஸ். நம்ம வேறு எதுவுமே இல்லை வந்திருக்கோம். எடுத்து வச்சுக்கோ. ரெட் ஸ்டோனா ரெட் பவுடரா தெரில, இது ஏதோ. ஆனால் இது இது போடுறதுதான் ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ வயர்மாக இப்போ யூஸ் ஆகுது. அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. அதான் தேவைப்படும் கைஸ் நமக்கு நிறையா. ஓகே, ஃப்யூச்சரில் தேவைப்படலாம் நமக்கு. இந்த கோல்டெலாம் இருக்குது, எடுத்துக்குவோம். நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். நம்ம எடுத்து டேட் போட்டு ஏரியாச்சு. என்ன, ஓஹோ, லாவா வேறு இருக்கா? லாவா இருக்க இடத்துலனா இது டைமண்ட் இருக்குன்னுவாங்க, நமக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு டைமண்ட் பார்த்ததில்ல போச்சு. டே எவன் தள்ளி விட்டு தெரிலங்க. ஐயோ, ஆட நாயே, ஜாம்பிங்க. நான் வந்து மறுபடியும் ஐயோ என்னடா இன்னும் இது. ஓகே, நான் வந்து மறுபடியும் வந்துட்டு இந்த அயன் எடுத்துக்குவோம். இந்த அயனே ராசியாக இல்லையே நமக்கு. நம்ம வந்து இந்த அயனை எடுத்துகிட்டு அந்த பக்கம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் எடுத்துக்குவோம். முதல் அயன் எடுக்க போவோம். டேட்டை போட்டு இதில் ஏறி அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த அயனை எடுத்துக்குவோங்க. ஒரு அயனுக்காக இவ்வளோதான். நம்ம வந்து அயனை வச்சு நிறைய ஆர்மர் செய்யணும். அப்புறம் அந்த அயன் எடுத்தால் கண்டிப்பாக லாவா வந்துருங்க. லாவா வந்தால் அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்துடும். ஓகே, நம்ம வந்து வச்சு என்னடா லாவா மேலே வருது. டேய், ஆஹா, இதை எதிர்பார்க்கலையேண்ணா. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த அயனை கைவிடணும் போல் ஒன்றும். ஐயோ,
அயனே மறைச்சிருச்சு. ஓகே விடுங்க, இங்கேருந்து போட்டாலும் ஒன்றும் யூஸ் ஆகாது. ஆமாம் சார், அயனே போச்சுங்க. இது ஒரு அயனு வந்து எனக்கும் இதை பண்ணக்கூடாது. மறுபடியும் எடுத்து வச்சு பார்ப்போம் வருதாண்டே. ஐயோ ஐயோ போச்சுங்க. டி 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 வேணாம். ஐயோ ஐயோ இந்த அயன் எடுக்கும் போதெல்லாம் வந்துடுறான் இங்கே கரெக்டாக. ஓகே வந்து எங்கடா வாங்கடா, கீழே வாங்கடா. டேய் கீழே வந்து பாடுறா. அடி அடி அடி. அவ்வளோதான், செத்துட்டான். செத்தக்கு எடுத்து நம்ம ஐயோ என்னது நம்ம வந்து மறுபடியும் அயன் எடுக்க முடியுமா பார்ப்போம். ஆஹா இங்கடா, இங்கே நின்றவனும் இங்கே வேணாம். அயன்லாம் எடுக்க முடியாது கைஸ். அவ்வளோதான். சரி நான் வந்து மறுபடியும் ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கேன். புது இடத்துல ஃபுல்லாக நான் மாட்டிக்கிட்டேங்கிற ஒரு சிலந்தி பிடிச்ச வேறு இருக்காங்க. சிலந்தி முடிச்சு போன வீடியோமாக சொல்கிறேன். ஏய் இது என்னதுரா, இது என்னது புதுசாக இருக்குது இந்த பிளாக்லாம். இங்கே சவுண்டு வேறு வருதுங்க ஏதோ. ஏய் அயன் இருக்கா? இல்லை இல்லை அயன் இல்லை, அது ஏதோ புதுசாக இருக்கு. ஐயோ விழுந்துட்டேங்க. இது என்ன இடம்? இனிமேல் புரியல, ஆனால் சவுண்டு ரொம்ப கேட்குதுங்க. ஐயோ ரெஸ்ட் ஒன்று இருக்குது. ஐயோ ரொம்ப சவுண்டு கேட்குதுங்க. ஐயோ பயமாக இருக்கு. டேய் ஓடுறா, டேய் ஓடுறா ஓடுறா. டே சவுண்டு வேறு ரொம்ப கேட்குது பாருங்க. ஏதோ சவுண்டெலாம் கேட்குது. ஐயோ ஐயோ டார்க்னஸ்ஸா? ஓ டார்க்னஸ் வேறு வந்துருச்சுங்க அவனுக்கு. இது வந்து இதாயிரும், உனக்கு ரொம்ப இருட்டாக பார்த்தானா இதாயிரும். அதனால் நம்ம வந்து இந்த அயன் எடுத்து வச்சுக்குவோம். இது வேறு மாதிரி இருக்குது இந்த இடம். உங்களுக்கு தெரிஞ்ச அதில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த என்ன இடம் உண்டு, நமக்கு எதுவும் இந்த வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க இதெல்லாம். ஓகே நான் வந்து எடுத்து வச்சுக்குவோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கடா இங்கே சவுண்டு ரொம்ப கேட்குது கைஸ். ஐயோ ஐயோ என்னடா, ஐயோ டார்க்னஸ் போகிறதுக்கு இன்னும் 7 செகண்ட்ஸ் இருக்குது. யாரோ வராங்களோ, சவுண்டு ரொம்ப இருக்குங்க. டார்ச்சை வச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ என்னங்க, ஆனால் ரொம்ப சவுண்டுங்க. இது என்னன்ட்டு தெரில. ஐயோ யாராவே, டேய் யாரா நீ? ஐயோ ஓடி வராங்க. நம்மகிட்ட வேறு அரை எழுத்து தான் இருக்குது. டே 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 யாரா கிட்ட வந்து கத்துறான். அடி டே அடியே விடுங்க மாட்டேங்குது. ஒரே அடியில் முடிச்சிட்டாங்க. இது யாருன்னு கூட தெரியாது எனக்கு. இது யாருன்னே தெரில, நம்மளை வந்து அடிச்சிட்டான். ஓகே நம்ம வந்து மறுபடியும் தூங்குவோம். அந்த தூங்கிட்டு நம்ம வந்து இந்த கேவுக்கு கண்டிப்பாக போவோம். தூங்கிட்டு ஓகே நம்ம எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதுக்கு அடுத்து நான் கேவுக்கு போகிறேன். நான் கேவுக்கு வந்துட்டேன். கேவுக்கு வந்ததுக்கு அடுத்து இங்கே ஒரு டைமண்ட் மாதிரி தெரியுது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எங்க இது டைமண்ட் தாங்க. வேலை கிடைச்சிருக்கு. என்னது கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. வெயிலெல்லாம் கொள்ளுவோம். டேய் ஆஹா டைமண்டுங்க எடுத்து வச்சு கொண்டா. டேய் எடுத்துடா. டேய் 3 ஆஹா டைமண்ட் கிடச்சி அப்புறம் லெதர் போட்டில் போய் அவ்வளோதான் மாட்டோம். இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு. 3 டைமண்டுங்க. வாவ். வேறு ஏதாவது டைமண்ட் இங்கே இருக்கா? நல்ல வேலை பார்த்தோம். அதுக்கு என்ன டைமண்ட்? ஓ க்ரீப்பரு. இந்த க்ரீப்பரு யோ அடிக்கிறாங்க எவனோ. சச்சோ அடிக்கிறாங்க கைஸ் நம்மளை போட்டு. ஓகே நான் வந்து வந்துட்டேன். இங்கிட்டு வந்ததுக்கு அடுத்து நான் மறுபடியும் இங்கே ஏதாவது டைமண்ட் கிடைக்குதான்னு பார்க்குறேன். டைமண்ட் எதுவும் இல்லை, கோல்டு தாங்க இருக்குது. அது ஐயோ வந்துட்டாங்கடா. எவன்டா சுடுறது? எவனோ சுடுறாங்க, என்ன ஒன்றும் புரிய மாட்டேச்சு. அடிக்கிறாங்க எவனோ. பாருங்க. ஐயோ இங்கே ஃபுல்லாக இதாக இருக்குங்க. ஐயோ மறுபடியும் இந்த இடமா? சச்சோ இந்த இடத்துக்கு வந்துட்டேனா? ஐயோ வராங்க கைஸ். ஐயோ ராடி. ஐயோ நம்மளை ஓட விட்டாங்க. ஐயோ அப்படியே டார்ச் வச்சுக்கிட்டே போகிறேன். ஏன்னா ஏதாவது டைமண்ட் கிடச்சா கிடைக்கும், அதனால டார்ச் வச்சுக்கிட்டே போகிறேன். இன்னும் கிடைக்கல பாருங்கள். எவ்வளோ தூரம் டார்ச் வச்சனால வர்றது தெரியுது பாருங்கள். ஈஸியாக நமக்கு இல்லை, ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ ஓ டைமண்ட் கிடச்சிருச்சு.
இங்கே பாருங்க அயன் வச்சுருக்கேன் அவன். ஓஹோ இங்கே பாருங்கள் 2 பேர் செயின் நார்மல்லாம் போட்டு வராங்க. அவ்வளோதான் டச்சு. நான் அயன்லாம் வச்சுருந்தேன் அவன். வேறு எவனும் இல்லை. நம்ம அயன் எடுத்துக்குவோம். என்னை எடுத்து 3 அயன் கைஸ். ஓகே 3 அயன் எடுத்துக்காச்சு. ஒரு அயன் நமக்கு ஒரு பொக்கிஷன் மாதிரி. ஏய் தள்ளி விட்றாது டேய். ஐயோ குடிக்குள்ளே தள்ளி விட்டாங்க. ஓகே மறுபடியும் வந்துட்டோம். நம்ம அதுக்கடுத்து நம்ம டைமண்டை எடுத்து வைக்கணும்டா. டைமண்டை எடுத்து வச்சு பாருங்கள் 3 டைமண்ட் கைஸ். பிக்காக்ஸ் செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். அந்த அப்சோரியன் உங்கள் எடுக்க இருக்குது. பிக்காக்ஸ் தேவைனால நம்ம ஈஸியாக செய்யலாம். எடுத்து வைடா அதுக்குள்ளே யாதங்க டைமண்டை பாருங்க கைஸ். அவ்வளோதான். இன்றைக்கி டைமண்ட் கிடச்சிருக்கு. ஒரு 11 அயன் கிடச்சிருக்கு. ஒரு அயன் ரா அயன் கிடச்சிருச்சா. அப்புறம் ஒரு அயன் மெல்ட் மெல்ட் அயன் கிடச்சிருக்கு. சரி ஓகே கைஸ். அப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கப்புறம் அடுத்த 4th பார்ட்டில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அடுத்த நிறைய வீடியோ வரும். மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீரீஸ் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஐயோ இதை எடுக்கிற மாதிரிங்க வால் எடுத்து வச்சுருவோம். சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பக்கத்தில் இல்லைவேன். உங்களது விட போகிறது உங்கள் HDG. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. பாய்.